அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் குறித்து ஆபாச அவதூறாக பேசியதாக புகார் தெரிவித்து சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரை உணர்வாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சீமான் வீடு அமைந்திருக்கும் நீலாங்கரையிலிருந்து 500 மீட்டரில் இருக்கும் பாலவாக்கத்திலிருந்து பெரியாரை உணர்வர்கள் பேரணி நடத்தினர். இந்த நிலையில் சீமான் வீட்டை முற்றுகையிட பேரணியாக சென்றபோது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிட முயன்ற பெரியாரி அமைப்புடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலே நீலாங்கரையில் அமைந்துள்ள சீமான் இல்லம் முன்பாக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பாலவாக்கம் சிக்னல் முன்பாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயன்ற பெரியார் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சீமான் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர் தரப்பில் அவர் மீது 60க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 22ஆம் தேதி சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிடப் போவதாக மே 17 இயக்கம் உட்பட 32க்கும் மேற்பட்ட பெரியாரி அமைப்பினர் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பாதுகாப்பு பணிக்காக இந்த பகுதி முழுமையாக இன்று காலை முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட பெரியார் அமைப்புகள் முயன்றால் அவர்களை தடுக்கக்கூடிய வகையில் பதிலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கக்கூடிய வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உள்ளே செல்ல மட்டும்தான் அனுமதி. அதாவது அவருடைய வீடு அமைந்துள்ள சாலையில் ஒருபுறம் மைதானம் போன்று அமைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்க மட்டும்தான் அனுமதி. ஒருவேளை கட்டுப்பாட்டை மீறி போலீசார்களுடைய தடுப்புகளை மீறி பெரியாரி அமைப்பினர் சீமான் அவர்களுடைய வீடை நோக்கி வந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்ய போலீசார் 2 நுழைவாயில் முன்பாக குவிக்கப்பட்டிருந்தார்கள். பிரதான சாலையிலும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல நீலாங்கரையில் அவருடைய வீடு அமைந்துள்ள சாலை முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் திருமுருகன் காந்தி தலைமையிலான மே 17 இயக்க உட்பட பல்வேறு பெரியார் அமைப்பினுடைய நிர்வாகிகள் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலவாக்கம் சிக்னலில் இருந்து சீமான் அவர்களுக்கு RSS உடை அணிந்து கையில் தாமரையுடன் நிற்பது போன்ற பதாகை ஏந்தியும் அதை செருப்பாலும் துடைப்பத்தாலும் அடிக்கக்கூடிய வகையில சீமானுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி பாலவாக்கம் சிக்னலில் இருந்து நீலாங்கரை நோக்கி வந்த பெரியாரி அமைப்பினர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் ஒரு 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயன்றார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பதில் கோஷம் எழுப்பி அந்த இடம் முழுமையாக பரபரப்பு சூழ்ந்து காணப்பட்டது. அதனை தாண்டிதான் தற்பொழுதும் இந்த 32க்கும் மேற்பட்ட பெரியார் அமைப்பினர் தற்பொழுது அறிவித்தபடி தற்பொழுது சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள். அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாகவே போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீமான் அவர்களுடைய வீடு அமைந்துள்ள சாலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும், பாலவாக்கம் சிக்னலில் 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஒருவேளை தடுப்புகளை தாண்டி அந்த பெரியாரிய அமைப்பினர் இந்த பகுதியில் சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயன்றால் அவர்களே பதில் தாக்குதல் கொடுக்கக்கூடிய வகையில கையில் தடியுடன் இன்று காலை முதலே கட்சியினுடைய நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். இதனை தடுக்க முயன்று தற்பொழுது போலீசார் அவர்களை கைது செய்து வாகனம் மூலியமாக அங்கிருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் அல்லது திருமண மண்டபத்தில் அடைத்ததற்காக காவல்துறையினர் தற்பொழுது கொண்டு செல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுமையாக இன்று முதல் போலீசாருடைய கண்காணிப்பில் இருக்கும் என ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உரிய அனுமதி அடையாள அட்டை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி உறுப்பினர் உட்பட அந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் சீமான் அவருடைய இல்லம் செல்வதற்கான சாலையில் அங்குள்ள நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வேறு எந்த பொதுமக்களாக இருக்கட்டும், வேறு எந்த அமைப்பினராக இருக்கட்டும் இந்த சாலையில் செல்வதற்கு அனுமதி இல்லை. பிற அமைப்பினரை சார்ந்த நிர்வாகிகள் இங்கு உள்ளே சென்றால் அவர்களுடைய உரிய சோதனை மேற்கொண்ட பின்னர் தான் அவர் கையில் எந்த விதமான பொருட்கள் இல்லை என்பதை அறிந்த பின்னர் தான் போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். தற்பொழுது சீமான் அவர்களுடைய வீடை முற்றுகையிட முயன்ற 32க்கும் மேற்பட்ட பெரியார் அமைப்பினர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாகவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை பகுதி என்பதால் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் இந்த சாலை தான் பயன்படுத்துவார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் அவர்களை சாலையின் ஒருபுறமாக அழைத்து சென்று போராட்டத்துக்கு முன்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் சிறிது நேரம் அவர் 10 முதல் 15 நிமிடம் சீமான் அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியிருந்தார்கள். சீமான் அவர்களுக்கு RSS உடை அணிந்து இருப்பது போன்றும் கையில் தாமரையுடன் இருப்பது போன்ற பதாகை ஏந்தியும் அதை செருப்பாலும் துடைப்பத்தாலும் அடித்து அவர்களுக்கு சீமானுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியிருந்தார்கள். ஒரு கட்டத்தை மீறி தற்பொழுது போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள்.